ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேல 2,30,000 புதிய வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நம்மளுக்கு என்ன டீட்டெயில் தெரியணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போல் பலவிதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறது மூலமாக எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்படியே ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடியே பல வீடியோவில் சொன்ன மாதிரி 2019 ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கிய காரணமாக அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு எலெக்ஷனு ஒரு முக்கியமான காரணம். அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே 4 லட்சம் பணியாளர்களை பணியமர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 1.5 லட்சத்துக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மீதி இப்போ இந்த 2.5 லட்சமா எல்லாமே ஒரு 2 வருஷத்தில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்ன அந்த 2 லட்சம் 2 ஃபேஸாக, அதாவது 2 கட்டங்களாக அவங்களுக்கு பணி நியமனம் பண்ணுறாங்க. 2 கட்டமாக எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க போலுக்கு. முதல் கட்டமாக ஒரு 1,30,000 சம்திங் பேருக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடியே இந்த ஏஎல்பி குரூப் டி ஜேஇ அது இதுன்னு ஒரு 1.5 லட்சம் பேர் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. மீதி இப்போ 2.5 லட்சம் சொல்லியிருக்காங்க. அதை தான் மொத்தமாக சேர்த்து 4 லட்சம்னு சொல்கிறாங்க. பழைய 1.5 லட்சத்தை நம்ம விட்டுலாம். இப்போ அவங்க 2.5 லட்சம் புதுசாக அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த 2 லட்சத்தில் 2 கட்டமாக நடத்துகிறாங்க. முதல் கட்டத்தில் ஒரு 1,30,000க்கு மேற்பட்டவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. 2வது கட்டமாக மீதி உள்ளவங்க எடுக்கிறாங்க. முதல் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் February March மாதம் அறிவிப்பு வரும், நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2வது கட்டமாக மெயின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு February March சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம் லேட் கூட ஆகலாம். அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் மெயின் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சில மாதம் லேட் ஆகலாம். இவ்வளோ வேலை இருக்குது. என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன குவாலிஃபிகேஷன், யாருன்னா இதுக்கு எலிஜிபிள் மாதிரி வரும், என்னென்ன இதுனா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இவ்வளோ போஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ போடுறதுக்கு காரணம் என்னென்னா எலெக்ஷனு. 2வது நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. இந்த 2019 2020 பாதிக்குள்ளே நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் பேர்கிட்ட ரிட்டையர் ஆகிறாங்க. புதுசாக உள்ள அந்த 1,30,000 சம்திங் வேகன்சிக்கு February March மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் விடுன்னு சொல்லியிருக்காங்க. அது இவ்வளோ 1,30,000 வேகன்சி இருக்கோ. இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷனோட ஜாபாக இருக்குன்னா, நிறைய பேர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஏஎஸ்எம் வருது, குட்ஸ் கார்டு வருது, கிளர்க் வருது, அது வருது, இது வருதுன்னு. என்னோட இதுபடி அதுதான் ஏஎஸ்எம், அந்த ரேஞ்சு தான் வரும். மேக்ஸிமம் எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் ஜாப்ஸ் இருக்குது. ஏன்னா 10th ITI டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் ஜாப்ஸ் சேர்த்து தான் இவ்வளோ வேகன்சி வரும். வெறும் உயர் பதவி மட்டும் இவ்வளோ வராது. அதனால் வருங்காலத்தில் 10th ITI எல்லா குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லா குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை வரும். இந்த வேலையோட இப்போ புதுசாக அறிவிக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீடும் அந்த ஜென்ரல் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே February மாதம் March அந்த இதுக்குள்ளே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்த பிறகு பார்த்துக்கலாம். இப்போவுமே யாரும் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிருக்காதீங்க. இன்னும் வரலை. வரப்போதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து கேட்குறதுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.